அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பீஸ் ஆஃப் லைஃப் சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, தியானம் செய்வதற்கு ஏற்ற இடம் எது? போன வீடியோவில் நம்ம தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம், சிறந்த நேரம் எது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் தியானம் செய்வதற்கு சிறந்த இடம். ஏன்னா நம்ம தியானம் சில பேருக்கு எங்கே பண்ணுனா, நம்ம எங்கே தியானம் செஞ்சால் ரொம்ப நல்லா நமக்குள்ளே வைப் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். பொதுவாக தியானம் எங்கே பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் கோயில்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு குகைக்குள்ளே போய் தியானம் பண்ணுறது, மலை உச்சியில் போய் பண்ணுறது, ஒரு கடற்கரையில் போய் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு திறந்த வெளி பிளேஸில் போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில்கள் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கோயில்லையே தியானங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தனியாக பூஜை ரூம் இருக்காது. அதனால் வீட்டில் தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சது இருந்துச்சு. ஏன்னா வீடும் சின்னதாக இருக்கும், தனியாக செப்பரேட்டாக பூஜை ரூம் இருக்காது. அதனால் வீடு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பூஜைக்கும் தனியாக ரூம் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு தனியாக ஸ்பேஸ் இருக்கும். அப்போ பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போது தியானம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய இடம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஒரு 5 இடத்த பார்க்க போகிறோம். ஒன்று வீட்டு பூஜை ரூம், இன்னொன்று கோவில், குகைக்குள், கடற்கரை, மலை உச்சி. இந்த 5 இடத்துல ஏன் இந்த 5 இடத்த முக்கியமாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா, இதனால் என்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். பொதுவாக இந்த 5 இடத்துல நம்ம எங்கேனாலும் தியானம் பண்ணலாம். ஆனால் ஆரம்ப நிலையில், அதாவது புதுசாக தியானம் பண்ணுற நபராக இருந்தால், நாம் தியானம் பண்ணுறதுக்கு இந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணோம்னா நமக்குள் சீக்கிரமாக தியானம் நிகழும். ஏனென்றால் இந்த 5 இடம்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தியானம் பண்ணோம்னா வெளியிலேருந்து வர எந்த சத்தத்தையும் நம்மளால் அப்சர்வ் பண்ணக்கூடாது, அதுதான் நிஜமான தியானம் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தியானம் செஞ்சு ஒரு நிலை வந்ததுக்கப்புறம், ஆனால் ஆரம்பத்தில் நம்ம புதுசாக தியானம் பண்ணும்போது நம்ம சுற்றிலும் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு அமைதியான நிலையில் தியானம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாட்கள் தியானத்துக்குள்ளே போக முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு அமைதியான சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கணும். இது அமைதியான சூழ்நிலை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன 5 இடத்துலையுமே இருக்கும். ஆனால் அதுலேயும் சில தடைகள் இருக்கும். என்னென்னா, வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது நம்ம பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டில் யாருமே இல்லை நேரம் பார்த்து நமக்குள்ளே பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். கோயில் அப்படி பிரச்சனை இருக்காது. அங்கே கோயிலுக்குள்ள தியானத்துக்குன்னே தனியாக ரூம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அதுமாதிரி பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா மால் இல்லாத இடத்துல பண்ணிக்கலாம். குகைக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. மலை உச்சியில் ரொம்ப யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம குகைக்குள் போய் தியானம் பண்ணுறது ரொம்ப பாசிபிள் கம்மி தான். ஏன்னா எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் கிடையாது. நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ட்ராவல் பண்ணி போய் நம்ம தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த 4 இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் ஒரு மலை உச்சிக்கோ ஒரு பீச்சுக்கோ போய் தியானம் பண்ண முடியாது. அடுத்து 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வீடு அண்டு கோவில். கோயில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டெய்லியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. டெய்லி கோயிலுக்கோ பீச்சுக்கோ மலை உச்சிக்கோ கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. அப்போ நம்ம தினமும் தியானம் பண்ணுறதுக்கு நம்ம சிறந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பூஜை ரூம் தான். ஏன் இந்த பூஜை ரூம்னா, அங்கே ஒரு பீஸ்ஃபுல் தாண்டி நமக்குள்ளே அந்த ஒரு பூஜை ரூமுக்குள்ளே போனாலே நமக்குள்ளே இயல்பாகவே ஒரு அமைதி நமக்குள்ளே வந்துடும். பொதுவாக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் எந்த ரூம் போய் பாருங்களேன், கிச்சனோ ஒரு லிவிங் ரூமோ ஒரு பெட்ரூமோ போனீங்கன்னா அங்கே கிடைக்காத ஒரு பீஸ்ஃபுல் நீங்கள் இயல்பாக பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த பீஸ்ஃபுல் வந்துடும். அது தாண்டி நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து தியானம் பண்ணும்போது இயல்பாகவே உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை ரூம்னா சும்மாவே பூஜை ரூமில் உட்காந்து பண்ணாமல் அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாமி படத்தை பண்ணி பார்க்குறது,
இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்லோகம் நீங்கள் வந்து சவுண்டு பின்னாடி ஓட விட்டு கேட்குறது, இல்லை நீங்கள் மனசுக்குள்ள வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி தியானம் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமில் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அப்போது அதையும் தாண்டி இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்பொழுது என்னன்னா, அந்த வீடு முழுவதுமே அந்த பாசிட்டிவ் வைப் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப மங்களகரமான ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது தியானம் பண்ணால் அந்த நபருக்கு தான் பீஸ்ஃபுல் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் பூஜை ரூமில் இருந்து பண்ணும்போது நீங்கள் பண்ண நீங்கள் தியானம் பண்ணோம்னா அதோட வைப் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீடு ஃபுல்லாமே உங்களுக்களால் வந்து ஒரு அமைதித்தன்மையை உணர முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் அந்த அமைதித்தன்மையை உணர முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் பூஜை ரூம் சொன்னேன் வீட்டில். அதையும் தாண்டி நம்ம அடுத்து கோயிலில் போய் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் போய் பண்ணலாம். ஸோ கோயிலில் நம்ம தியானம் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, கோயிலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே நல்ல ஒரு அமைதித்தன்மை இருக்கும். அது தாண்டி அங்கேயே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நல்லாவே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து கோயிலில் போய் தியானம் பண்ணும்பொழுது இயல்பாகவே நமக்குள்ளே வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் ஒரு பீஸ்ஃபுல் அங்கே வந்து இயல்பாக இருக்கிறனால நம்மளால் சுலபமாக தியானத்தில் உடனே நம்மளால் உட்காந்து தியானத்துக்குள்ள நம்மளால் போயிட முடியும். அதுக்காக தான் கோயிலுன்றது நான் ஒரு ஆப்ஷன். கோயிலுன்றது நல்ல பெஸ்ட்டுன்னு சொன்னேன். பெஸ்ட்டுன்னா அங்கேயும் நம்ம பண்ணணும், வீட்டில் மட்டும் பண்ணிடக்கூடாது. வீட்டில் டெய்லி பண்ணணும். முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளுக்கு ஒரு நாளோ கோயிலில் பண்ணும்பொழுது அங்கேருந்து வைப்பு நமக்குள்ளே நமக்குள்ளே நிறையா ப்ராசஸ் வந்து உண்டு பண்ணும். இது 2. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம குகைக்குள்ளே போய் நம்ம தியானம் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அங்கங்கே சில மலைகளில் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் அங்கே நிறையா வந்து அங்கே வந்து நிறைய பேர் தியானம் பண்ணி அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்களும் அங்கே குகைக்குள்ளே போய் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் தாட்டு கிடைக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நல்லா இன்னும் பீஸ்ஃபுல் இருக்கும். இன்னும் நிறையா உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் நிறையா உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ், பப்ளிக் யாரும் வரமாட்டாங்க. ஒன்று தியானம் பண்ணுறவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான பீப்புள் வரனால அவங்களே நெகட்டிவ் தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நெகட்டிவ் தன்மை இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு 5% 10% தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலெலாம் பாதிச்சிடாது. ஆனால் தான் கொய்கைக்குள்ளேன்றது ஒரு 3வது ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பீச்சில் வந்து தியானம் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் நான் இப்போ ஒரு சில மாதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் பீச்சில் பண்ணும்பொழுது 5 தத்துவங்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றா அசம்பிள் ஆகிற இடம் வந்து பீச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நீர் இருக்கும். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நிலம் இருக்கும். ஸோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆகாயம், நல்ல ஒரு காற்று, காலையில் சூரியன் உதயமாகும் போது அந்த சூரியன் வெளிச்சம், நெருப்பு, இந்த 5 உங்களுக்குள்ளே சேர்ந்து வரும்போது அந்த 5 பூதங்களும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே அந்த பஞ்சபூதங்களோட சக்திகள் வந்து நமக்குள் இறங்குற மாதிரி நம்மளால் வந்து உணர முடியும். அது வந்து நான் நிறையா உணர்ந்திருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஸோ பீச்லேயும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போக முடியாதுனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லாட்டி நீங்கள் மந்த்லி 2 days அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் நீங்கள் வந்து சூரியன் உதயம் ஆகும்போது நீங்கள் பண்ணால் தான் ரொம்ப நல்லா வைப்பாக இருக்கும் பீச்சில். அப்படி காலையில் போக முடியலன்னா உங்களுக்கு சூரியன் மறையும் பொழுது அந்த மாதிரி இடமா பார்த்து உங்களுக்கு வந்து எங்கே சூரியன் மறையிற மாதிரி உங்களுக்கு தோதாக இருக்கும் அந்த இடத்துல பண்ணாலும் நல்லா உங்களுக்கு வைப்பாக இருக்கும். ஏன்னா அந்த 2மே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க. சன்ரைஸ் டைமும் சன்செட் டைமும். அப்போ நம்மளால் வந்து முழுமையாக அந்த ஒரு 5 பஞ்சபூதங்களும் நம்மளால் வந்து உணர முடியும். அதுக்காக தான் வந்து அந்த சூரியன் சன்ரைஸு சன்செட்டுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மலை உச்சி. இன்றைக்கி வந்து மலை உச்சிக்கு போகிறலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு பழக்கங்கள். அந்த காலத்தில் வந்து மலைக்கு மேலே தான் கோவில் இருந்தனால அப்போ எல்லோரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே தியானம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து போகிற பீப்புள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு அந்த மலைக்கு மேலே அந்த கோயில் இருக்கலாம், இல்லை மலைக்கு மேலே ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயா இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் தியானம் பண்ணி பாருங்கள். அங்கேயும் நம்மளால் வந்து ஒரு இயற்கையோட சக்திகள் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இந்த இடம்லாம் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாத பிளேஸ். இந்த எல்லா பிளேஸுமே நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயும் மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட் இருக்காது. ஸோ கோவில்லையும் இருக்காது, ஸோ பீச்லேயும் இருக்காது, நீங்கள் குகைக்குள்ளேயும் இருக்காது, ஸோ மலை உச்சிலையும் இருக்காது. அதனால் நெகட்டிவ் தாட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ நீங்கள் அங்கெங்கெல்லாம் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே ஈஸியாக அந்த பாசிட்டிவ் வைப் வந்து உங்களால் க்ரியேட் ஆகும். ஈஸியாக உங்களால் வந்து அந்த ஆன்மீக சக்திகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால தான் இந்த 5 இடத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில்
இந்த இடத்துல பண்ணால் தான் நமக்கு தியானம் வருமானா கிடையாது. நம்மளால் எங்கேயுமே பண்ணாலும் வர முடியும். நம்ம வந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஹாலில் உட்காந்து பண்ணலாம், ஸோ பெட்ரூமில் உட்காந்து பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேறு இடத்துக்கு போகிறீங்க வெளியில், ஒரு பார்க்கில் பண்ணலாம், வராதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆரம்ப நிலையில் நாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக தியானங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே நல்ல தியானங்கள் வந்து நீங்கள் நல்லா ஒரு 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 சக்திகள் நிறைந்த ஒரு சோலாக மாறினதுக்கப்புறம் உங்களால் எந்த இடத்துல உட்காந்தாலும் உங்களால் அந்த அமைதித்தன்மைக்குள்ளே போயிட முடியும். அதுக்காக தான் அந்த 5 பிளேஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்பொழுது தான், ஸோ வீட்டில் வந்து பூஜை ரூம் முன்னாடி உட்காந்துட்டு விளக்கேற்றி வச்சு, எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், நான் கண்ணை திறந்து தான் தியானம் பண்ணுவேன். அப்போ வந்து விளக்கேற்றி வச்சுருவேன். காலைல 4 மணிக்கெலாம் குளிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அந்த விளக்கை பார்த்து தான் நான் தியானமே பண்ணுவேன். ரொம்ப எனக்கு நல்லா வைபாக இருந்துச்சு அந்த ஒளியை பார்த்து பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலில் போய் பண்ணுவேன். எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். சென்னையில் தியானம் பண்ணுறீங்கன்னா நான் போய் கோயிலில் போய் தியானம் பண்ணிட்டு வருவேன். பீச்சில் பண்ணுவேன். எங்கேயாவது வந்து ஒரு குரூப்பால் நாங்களாம் என்ன பண்ணோம், ஒரு மலை எங்கேயாவது ஒரு அவுட்டரில் மலை இருந்துச்சுன்னா நாங்கள் குரூப்பாக காலையிலேயே போயிடுவோம். காலைல ஒரு 10 மணிக்கெலாம் போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் நாங்கள் கீழே வருவோம். அந்த மாதிரிலாம் தியானம் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ப்ளேஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இப்போது அது தாண்டி எப்போனா ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளேஸாக இருக்கலாம். போகும்போது அங்கே நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவேன். ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து ஒரு வேலையாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காரியமாக நம்ம போகும்பொழுது நமக்கு அந்த போகிற இடத்துல நம்ம போன நோக்கம் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது ஒரு தியானம் பண்ணுவேன். என்ன தியானம்னா, இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக தான் நடக்கணும், நெகட்டிவ் வரக்கூடாது. நெகட்டிவ் தன்மை இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி எனக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வீட்டில் சும்மா கொஞ்ச நேரம், சில நிமிடம் தான், ரொம்ப நேரம் பண்ண மாட்டேன். வீட்டில் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே போனோடனே ஒரு 2 நிமிஷம், ஏன்னா அங்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் பண்ண முடியாது இல்லையா, அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ உட்காந்துட்டு, ஏன்னா கண்ணை திறந்து பண்ணுறதுனால யாருக்குமே நான் தியானம் பண்ணுறேன்னே தெரியாது. கண்ணை முன்னாதான் ஏதோ கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான்னு நினைப்பாங்க. திறந்துருக்கும் போது அது யாரும் தெரியாது. நான் திறந்துட்டு இது மாதிரி புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கனால எனக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே எனக்கு சாதகமாக நடக்கணும், எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நான் வந்து ஒரு தியானத்தில் உட்காந்துட்டு டக்கு நான் போன விஷயத்தை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்போ எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது, இது தாண்டி நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ள வந்து நம்ம கடவுளை வேண்டிட்டு போவோம், இல்லாட்டி பூஜை ரூமில் போய் நம்ம சாமி கும்பிட்டு போவோம். அதுபோல் அதையும் பண்ணுங்கள். அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியமாக போகிறீங்க, இல்லை போகிற காரியம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தியானத்தில் உட்காந்துட்டு, நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக நடக்கணும், உங்களுக்கு சாதகமாக நடக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தியானத்தில் நீங்கள் சங்கல்பம் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அங்கே ஒரு 2 நிமிஷமோ ஒரு நிமிஷம் இருந்தால் கூட ஓகே தான். 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்தில் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ நீங்கள் வீட்டில் என்ன சங்கல்பம் வச்சிங்களோ அதே சங்கல்பத்தை அங்கே போயிட்டு, இது மாதிரி வந்த காரியம் வந்து எனக்கு நல்லபடியாக நடக்கணும், எனக்கு வந்து நல்லா சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அங்கேயே நீங்கள் ஒரு தியானத்து மூலமாக ஒரு சங்கல்பம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். இது வந்து நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் நான் எல்லா காரியங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்து தியானத்தில் வந்து நிறைய மெத்தடு தாண்டி எதுக்காக தியானம் பண்ணுறேன்னு ஒரு இது இருக்குது. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு காரணத்துக்காக பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, சில பேர் வந்து முக்தி அடையணும்னு சொல்லி தியானம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இறைவனை வந்து பார்க்கணுன்னு சொல்லிலாம் தவம் இருப்பாங்க. நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். கடவுளை நேரில் பார்க்கணுன்றதுக்காக தவம் இருப்பாங்க. இறைவன் சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து தவம் இருப்பாங்க. இந்த மாதிரி தனக்கு என்ன தேவையோ அந்த நோக்கத்தோடு அந்த சங்கல்பத்தோடு வந்து தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். அப்படி தான், அதே மாதிரி தான் இந்த மெத்தடு. உங்களுக்கு வந்து ஒரு போகிற காரியங்கள் வெற்றி பண்ணணும்னா நீங்கள் வந்து வீட்லேயும் தியானம் பண்ணிட்டு அங்கேயும் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு அனுபவ ரீதியாக சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து பூஜை ரூமு, கோவில், பீச்சு, மலை உச்சி,
இது மாதிரி நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கேயும் வெளியில் போய் தியானம் பண்ண இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து எப்போயுமே தியான நிலையிலே இருக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம தனியாக தியானம் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஆரம்பத்தில் நம்ம கண்டிப்பாக தியானம் பண்ணணும். ஆரம்பத்தில் பிகினரில் நீங்கள் பண்ண உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆன்மீக சக்தி வர ஸோ ஆன்மீக அனுபவங்கள் வர உங்களுக்குள்ள இயற்கையின் சக்தி, இந்த பஞ்சபூதங்கள் சக்தி உங்களுக்குள்ளே வர என்ன ஆகுனா, ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணானா கூட நீங்கள் தனியாக உட்காந்து தியானம் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் தியான நிலையிலே மாறிடுவீங்க. அப்போ நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்கிலாம் தியானம் பண்ணணும்னு சூழ்நிலை வராது. நீங்கள் இருக்கக்கூடிய 24 ஹவர்ஸுமே நீங்கள் தியான நிலையில் இருக்கனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தியானம் வந்து தேவைப்படாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது காரணத்துக்காக நீங்கள் உட்காந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதாவது நோக்கம் இருக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுறது தப்பே கிடையாது. இதுதான் வந்து தியானம் பண்ணுறதுக்கான இடங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 இடத்துல உங்களால் 5 இடம் முடியாதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடு, கோவில், ஒரு பீச்சோ, எல்லா ஊர்லேயும் பீச் இருக்காது, அந்த நேரத்தில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்கலாம். ஒரு ஆறோ, ஏரியோ, குளமோ, இல்லை வந்து பார்க், ஆள் நடமாட்டம் இல்லாத பார்க், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தியானம் பண்ண ஏன்னா ஆள் நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், பாசிட்டிவ் தாட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் சடனாக தியானத்துக்குள்ள முழுசாக ஈடுபட்டு அந்த நம்மளால் எல்லா சக்திகளும் நம்மளால் குயிக்காக அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பண்ண சொல்கிறேன். வீட்டில் பூஜை ரூமில் வந்து நீங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து 5 கால பூஜை நடக்கும். அது மாதிரி நீங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நான்லாம் பண்ணியிருக்கேன். காலைல 4 மணிக்கு பண்ணுவேன், அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு பண்ணுறது, சாயந்தரம் பண்ணுறது, நைட்டு பண்ணுறது, இது மாதிரி கோயிலில் வந்து 5 கால பூஜை நடக்கிற மாதிரி நீங்களும் அந்த நேரத்துக்கு நீங்கள் வீட்டில் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஆள் இல்லாத போது நீங்கள் பண்ணால் தான் அந்த உங்களுக்கு அந்த சுற்றியில் சத்தம்லாம் சொல்லி பண்ணும்பொழுது நீங்கள் பழக அப்புறம் வீட்டில் எத்தனை பேர் என்ன சவுண்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த நீங்கள் தியானத்தினால உங்களால் உட்கார முடியும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், உங்களால் தியானத்தில் ஃபுல் ஈடுபாடு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் ஆள் நேரத்தில் இல்லை காலையில் தூங்கியிருக்கும் போது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தியானம் பண்ணி வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து வீட்டில் தான் ரொம்ப பண்ணியிருக்கேன் தியானம். ஏன்னா நம்ம இருக்கிறது வீடுனால அதிகபட்சம் தியானம் பண்ணியிருக்கேன். பொதுவாக என் வீட்டுக்கு வர நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு வந்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க வீட்லேயே தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்களா, அங்கே வந்து நல்லா தூங்கியிருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு ஃபீட்பேக் தான் அது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ ஆச்சரியம் இல்லை, ஆரம்பத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, அவங்க வந்து அவங்க வீட்டிலே பொதுவாகவே நமக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் தூங்க முடியும், வேறு எங்கேயுமே போனால் நம்மளால தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஆனால் என் வீட்டுக்கு வரவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தூக்கம் வராத நபர் கூட என் வீட்டில் இருந்தால் நல்லா தூங்குறதா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்போ நினச்சிக்கிட்டே நம்ம தியானம் பண்ணால நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போயுமே நிரந்தரமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போயுமே இருக்கணும்னா, உங்கள் வீட்டு ஆளுகள் எல்லாத்துக்கும் அந்த பீஸ்ஃபுல் கிடைக்குன்னா நீங்கள் வீட்டில் அதிகமாக நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுங்கள். ஸோ வெளியில் கோயிலில் பண்ணுற தியானம் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா உங்களால் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களால் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த கோயில் சொல்கிறது. நான் கோயில் பீச்செலாம் சொல்கிற இடங்கள் தான். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.